ஹாய் சுட்டீஸ், நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? போகலாம். ஒரு காலத்தில் ஒரு திறமையான வில்லாளர் இருந்தாராம். அவங்க ஒரு இடத்துல குறி வச்சுட்டாங்களா தப்பாமல் சரியாக அடிப்பாங்க. அதை பார்த்த மக்கள்லாம் அவங்கள பாராட்டு ராஜா கிட்டே சொன்னாங்க. இப்போ ராஜா என்ன அவ்வளோ பெரிய திறமையாளரா, அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் ராஜா எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் நீங்கள் சரியாக அம்பு விடுவீங்களா கேட்டாங்களா ராஜா. அப்போ அவங்களும் விருபராஜன்னு சொன்னாங்க. அப்போ ராஜா அவங்க கூட்டிகிட்டு ஒரு இடத்துல போய் ரொம்ப தூரமாக அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இப்போ அம்பு விடுங்கன்ட்டு ராஜா சொன்னாங்களாம். அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அம்பு விட்டாங்களா, சரியாக போய் அம்பு விழுந்துருச்சான். அதை பார்த்து ராஜா ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ திறமையானரா, எப்படி பண்ணீங்கன்னு ராஜா கேட்டாங்க. அப்போ அவங்க ராஜா நான் தினமும் பயிற்சி பண்ணுவேன் ராஜான்னு சொன்னாங்களாம். அப்போ ராஜாவும் சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பரிசு தந்தாங்களாம். ஓகே சுட்டீஸ், நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒரு விஷயத்த நம்ம தினமும் முயற்சி பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே சுட்டீஸ், இன்னைக்குள்ள ஜிகே கொஸ்டின் என்ன பார்ப்போமா? பார்க்கலாம். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் தலைநகரம் எது? இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று சொன்ன கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா, இந்தியாவில் தேசிய தந்தை என்று யாரை அழைக்கிறார்கள்? மகாத்மா காந்தி. இன்னைக்கு சொன்ன கொஸ்டினோட ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் மறக்காமல் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சுட்டி.